வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டக்ளஸ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க சிறுமலை அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் இந்த சிறுமலை பகுதி அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சிறுமலையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நிறையா இருக்கு. கொடைக்கானல் மலையை விட இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட ஊசி வளைவு வந்து நிறையா இருக்கு. ஸோ ஒவ்வொரு கொண்ட ஊசி வளைவுல என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி வச்சிருக்காங்க. ஸோ யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக ஓட்டலாம். மொத்தம் 18 கொண்ட ஊசி வளைவு வந்து இந்த சிறுமலையில் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு 1/4 மணி நேரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொண்ட ஊசி வளைவுக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொண்ட ஊசி வளைவில் வந்து பத்திரமா சேஃபாக வந்து நம்ம பயணம் பண்ணுறதுக்காக கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ணாடி வச்சு அங்கிட்டு என்ன வண்டி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக போய்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்த பாதை வந்து தெரியும். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியுது நம்ம ஸ்டார்ட் பண்ண பாதை. ஸோ அப்படியே வந்து பார்த்து வருது பாருங்க. ஸோ மலை மேலே வந்து அந்த ரோடு வருது. இருக்கீங்கன்னா இங்கே பார்த்த 18 கொண்ட ஊசி வளையும் நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஒரு 1/2 hour மலை மேலே வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராவல் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவர் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னப்பற ஆலயம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டவர் மேலே ஏறிட்டு பார்த்தோன்னா கீழே இருக்க வியூ வந்து சூப்பராக தெரியும். வாங்க மேலே போய் பார்க்கலாம்.
4 பசங்க வந்து குச்சி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுமலையில் இருக்க அகஸ்தியபுரத்தில் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மலை மேலே தான் பார்த்தீங்கன்னா 500 வருஷம் பழமையான சிவன் இருக்கார். ஸோ இந்த மலைக்கு கீழே சிவசக்தி பீடம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேலே வந்து சாமியை பார்க்க வந்தீங்கன்னா ஸோ கீழே வந்து இந்த அன்னதானம் சாப்பிடுங்க. ஸோ இதான் வந்து அந்த அறக்கட்டளை. ஸோ இதுக்கு இந்த சைடில் தெரிகிற வழியாக தான் மேலே போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம். இப்போ மலை மேலே நம்ம போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா 500 வருஷம் பழமையான சிவலிங்கம் இங்கே தான் மேலே இருக்குது. ஸோ அவரை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கார். அவரை வந்து சேவிச்சுட்டு நம்ம மேலே போகலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. ஸோ ஒரு 1/4 மணி நேரமாக மேலே ஏறிக்கிருக்கான். ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டான். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்து போய் நம்ம வந்து சாமியை பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு போட்டு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் கோயில் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மலை மேலே பயணம் பண்ணி வந்திருக்கோம். பயணம் பண்ணி வந்து தான் இப்போ தான் வந்து சாமி கோயிலில் மடைஞ்சிருக்கோம். ஸோ வாங்க சாமி கும்பிடலாம். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயிலோட சிவன் பார்த்தீங்கன்னா 500 வருஷம் வந்து பழமையானதான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எப்போ வந்து சிறப்பு பூஜை நடக்குதுன்னா பிரதோஷ காலத்தில் வந்து சிறப்பு பூஜை நடக்குதான். ஸோ நம்ம மேலே ஏறி வரது பார்த்தீங்கன்னா மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். ஸோ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் மேலே வர முடியாது.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து அனுபவிச்சு பாருங்க. இப்போ மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி, காற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனால் எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி பற்றி ஒரு பேசிக் விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். எப்பயுமே வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயிலில் முன்னாடி எப்பயுமே துவாரக பாலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே இருப்பாங்க. எப்பயுமே வந்து மூலவரை வந்து நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடி துவாரக பாலர்கிட்ட வந்து நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் மூலவரை கும்பிடணுமா. ஸோ சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து துவாரக பாலர்கள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவனுக்கே பார்த்தீங்கன்னா அவரோட வந்து வாகனமாக வந்து நந்தி இருக்காங்க. ஸோ நந்தி கிட்ட வந்து நம்ம வந்து அனுமதி வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம சிவனையே தரிசிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அவங்களோட வாகனத்துக்கு இடையில வந்து நம்ம போகக்கூடாதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிவன் இருக்காரு, இங்கே வந்து நந்தி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து நம்ம கிராஸ் பண்ணி நடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆகமத்திலலாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திண்டுக்கல் சிறுமலையை பற்றி பார்த்தோம். ஸோ சிவபெருமானையும் தரிசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது சண்முகப்பிரியன், கேமராமேன் சதீஸ்வரன். தேங்க்யூ. ஜூம் ஜூம். அது இப்போ நம்மளுக்கு இந்த லைட்டாக ஜூம். பார்க்குதுடா.